சென்ட்ரல் மினிஸ்டரும் பாஜகவுடைய தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளரான திரு பியூஷ் கோயல் டிசம்பர் 23ஆம் தேதி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரை சென்னையில் சந்திச்சார் இல்லையா. இவரும் மாஜி அமைச்சர்களோட போயிட்டு வரவேற்பு கொடுத்திருந்தாரு. பரஸ்பர நலம் விசாரிப்பு இதெல்லாமே கடந்து எதற்கான இந்த மீட் அப்படின்னு பார்த்தோம்னா, தொகுதி பங்கீடு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு வலிமையான கூட்டணியை முன்னெடுப்பது உள்ளிட்ட பலவற்றையும் பேசியிருக்காங்க அப்படின்லாம் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு முன்னதாகவே பாஜகவுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா, 4 மடங்காவது தொகுதிகளில் அதிகமாக பெறணும். போன முறை 20 போட்டிட்டாங்க, அப்போ 80 தொகுதிகளாவது வேணும். இதில் 62 தொகுதிகள் உறுதியான வெற்றி இருக்கு அப்படின்னு ஏற்கனவே ரிப்போர்ட்டுகள் அங்கே பறந்திருக்கு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவுக்கு. ஸோ அதிக அளவிலான தொகுதிகள் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்காரு. அந்த மெசேஜை இங்கே தட்டி விட்டுருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய உயர்மட்ட குழு கூட்டத்திலையும் கூட தமிழ்நாட்டு பாஜகவினர் இங்கே நம்ம குறைவில்லாமல் 40லேருந்து 62 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு தோதான அந்த தொகுதிகள் பட்டியலையும் பியூஷ் கோயல்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒட்டியும் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் தொடங்கியிருக்கு. அதே நேரத்தில் எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே அதிமுக குறைவில்லாமல் 181 தொகுதிகளாவது போட்டி போடணும். ஏன்னா போன முறை அதிமுக ரெட்டைலை சின்னத்தோடு சேர்த்தோம்னா 191 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. அதனால தான் அதிமுக 65 தொகுதிகளில் வெல்ல முடிஞ்சது. ஸோ அதிக தொகுதிகளில் போட்டிட்டா அது அதிமுகவுக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்க்குறாரு எடப்பாடி. ஸோ போன முறை 20 தொகுதி கொடுத்தாங்கன்னா இந்த முறையும் அந்த 20ஐ சுற்றியே சுருக்கிடணும். அதிகபட்சம் ஒரு 25 தொகுதிகள் அதோடு பாஜகவை சுருக்கிடணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடியுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. இந்த பின்னணியிலிருந்து தான் 2 பேருக்கு இடையிலான இந்த சந்திப்பும் நிகழ்ந்திருக்கு அப்படின்னும் 2 வட்டாரங்கள்லேருந்தும் தகவல்கள் வருதுங்க. 40யா 20யா இப்படியாகத்தாங்க டீல் நடந்திருக்கு.